டிட்பா புயல் தாக்கம் என்பது தமிழகத்தில், அதாவது பெரும்பாலான தமிழகத்தில் வட கடலோர மாவட்டங்களில் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த மாவட்டம் என்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கும். 2 நாட்களாக இந்த மாவட்டம் முழுவதுமே மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக இங்கு மக்களுடைய அன்றாட வாழ்க்கை என்பது முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த ஒரு 3-4 மாவட்டங்களுமே அவர்களுடைய விவசாயிகளுடைய பிரதான தொழில் என்பது அந்த சம்பா பயிரிடுவது. அந்த சம்பா பயிரிட்டு வரக்கூடிய நிலையில், அதாவது இந்த மாதங்களில் தான் அவர்கள் சம்பா பயிரிட்டு, அதாவது ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் ஆகக்கூடிய நிலையில் இந்த மழையின் காரணமாக இந்த நெற்பயிர்கள் எல்லாம் மூழ்கி இருக்கிறது. இந்த விளைநிலங்கள் எல்லாம் முழுவதுமாக நம் பார்த்தால் தெரியும். ஒளிப்பதிவாளர் தீனா காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த குளம் போல இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் காட்சியளிக்கிறது. அதாவது 1 மாதத்திற்கு முன்பாக நட்ட பயிராக இருந்தாலும் சரி, 10 நாட்கள் அனைத்து பயிர்களுமே இந்த மழையில் மூழ்கி இருக்கிறது. விவசாயிகள் கடும் வேதனையிலும் இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய விவசாய நிலங்களில் பயிரிட்ட அந்த பயிர்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் கூட நாம் இட்ட பயிர் என்ன ஆகிற்று என்று பார்க்க வந்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய விவசாயி ஒருவர் நம்முடைய அவருடைய விளைநிலத்தில் அந்த பயிர்கள் அழுகி செத்து இருக்கிறது. இது மீண்டும் அவருடைய அந்த மன குமுறலை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்து அவரிடமே அந்த தகவல்களை நாம் கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, இங்க எவ்வளவு பயிரிட்டு இருக்கீங்க? எத்தனை ஏக்கர் நீங்க பயிர் வச்சிருந்தீங்க? எவ்வளவு உங்களுக்கு இது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? ஐயா, எனக்கு மட்டுமே 3 ஏக்கர் நடவு. ஒரு பகுதி 20 நாளுக்கு மேலே ஆகிட்டு நடவுன்ட்டு, ஒரு பகுதி 10 நாள் ஆகிட்டு. எல்லாமே இதே மாதிரி தான் அழுகி போச்சு. இதே மாதிரி இந்த பகுதியில் மட்டுமே பார்க்க போனீங்கன்னா ஒரு 500 ஹெக்டர் சுத்தமாக தண்ணியாகவே ஆயிட்டு. ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் தண்ணி வடிவும் வசதி இல்லை, வடிகால் வசதி இல்லை. வடிகால் ஏரிக்கு வடிகால் இருந்துச்சு, அதை வீட்டு மனை ஆக்கிட்டாங்க. அதனால் ஏரிக்கு தண்ணியோடைய வடிகால் இல்லை. அதனால் இந்த 500 ஹெக்டரும் என்ன ஆகுமோங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. ஒரு விவசாயிக்கு நடவு வரைக்குமே ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவாகுது. நடவு வரைக்கும், அதுக்கு மேலே கூட செலவு வர. நடவு வரைக்குமே ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். வங்கியில் கடன் கொடுக்க முடியாத நிலையில் தனியார்கிட்ட கடன் வாங்கி நடவு எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்கோம். இந்த விவசாயம் சுத்தமாகவே அழிஞ்சு போச்சு. அரசாங்கம் நினச்சது காப்பாற்றினா தான் இந்த விவசாயியை காப்பாற்ற முடியும்.